வீடியோவில் வந்து பெல்ட் ரோப் அண்ட் ட்ரைவ்ஸ்னு ஒரு வீடியோ வந்து பார்க்குறோம். ஓகே, ஒரு புள்ளி அதோட டயமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 35. கிணறு இறக்கிறது ஒரு கயிறு கட்டி என்ன பண்ணியிருக்காங்க புள்ளி. ஓகே, இந்த இடத்துல ஒரு மேன் பிடிச்சி இழுக்கிறாரு. இந்த இது ஒரு புள்ளிங்கிறத நம்ம புரியுங்கிறது சொல்கிறேன். ஓகே, அண்ட் அனதர் புள்ளி இதில் வந்து நான் சொல்லிடுறேன். இது ஒரு புள்ளி, இது ஒரு புள்ளி, இது ஒரு புள்ளி, 3 புள்ளியும் என்ன பண்ணியிருக்காங்க பெல்ட் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பெல்ட்டோட திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது இந்த புள்ளியும் எவ்வளோ ஸ்பீடில் ஆர்பிஎம்மில் ரொட்டேட் ஆகணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ட்ரைவன் புள்ளி. ட்ரைவன்னா நான் டிரைவிங் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், நான் ஃபோர்ஸ் கொடுத்து அதனால் அவுட்புட் கிடச்சிது அப்படின்னா ட்ரைவன். ஓகே, அப்போ டிரைவர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 200 ரெவல்யூஷன்ஸ் பெர் மினிட்டில் என்ன பண்ணுறாங்க ரிவால்வ் பண்ணுறாங்க அப்படின்னு. நான் ஃபோர்ஸ் கொடுக்குறது டிரைவிங், அதுக்கு அவுட்புட்டு கிடைக்கிறது இதை மட்டும் நான் சுற்றி விட்றேன், இது மூலயமா இது அவுட்புட்டில் சுற்றுது அப்படின்னா அது ட்ரிவன். ஓகே, அப்போ D1ஓட வேல்யூ என்னது 350 கொடுத்துருக்காங்க. பை 1000 போட்டிங்க அப்படின்னா 0.35. D2ஓட வேல்யூ 1400 கொடுத்துருக்காங்க. 1.4 பை 1000 போட்டிங்கன்னா அடுத்து திக்னஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே என்ன பண்ணணும் மில்லிமீட்டர்லேருந்து மீட்டருக்கு மாற்றிக்கணும். என்னோடய வேல்யூ ஆர்பிஎம்மில் இருக்குது. ஸ்லிப்பு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க 2%. அடுத்து 3% இடையில வந்து இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நெக்லெக்டிங் த திக்னஸ். இந்த டெரிவேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல +3 இருக்கும் டெரிவேஷனில். ஓகே, அப்போ N2/N1 ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா D1/D2 டயமீட்டர் 1 டயமீட்டர். அப்போ N1 மட்டும் எனக்கு தெரியும், ஏன்னா நான் இதான் கொடுக்க போகிறேன். இந்த டிரைவிங்க்கான லோடு இன்புட் வந்து நான் கொடுப்பேன், எனக்கு ட்ரிவனில் அவுட்புட் கிடைக்கும். இப்போ 200 டயமீட்டர் 1 போட்டாச்சு, டயமீட்டர் 2 போட்டாச்சு, எனக்கு N2ஓட வேல்யூ கிடச்சிடும். தேர் இஸ் நோ ஸ்லிப்பு. ஓகே, கன்சிடரிங் த திக்னஸ் ஆட் பண்ணுறேன். இந்த இடத்துல திக்னஸ், இந்த இடத்துல திக்னஸ். ஓகே, இது இப்போ வெலாசிட்டி ரேஷியோ என்ன ஆகுது, திக்னஸ் என்னது 0.25 mm, 0.025 mm, 0.025. இது போட்டு என்னோட வேல்யூ எவ்வளோ. ஓகே, கன்சிடரிங் த திக்னஸ் அண்ட் ஸ்லிப் ஆஃப் த பெல்ட். ஸ்லிப்பு என்ன சொல்லியிருந்தாங்க, 2 ஸ்லிப்பும் 2%, 3% அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்களா. ட்ரைவன் புள்ளிக்கு வந்து 2%க்கும் அண்டு 3% பிட்வீன் த பெல்ட் அண்ட் ட்ரிவன் புள்ளிக்கும். டிரைவிங் புள்ளிக்கு 2% அண்டு ட்ரிவன் புள்ளிக்கு. அப்போ மொத்த ஸ்லிப் வந்து 2 + 5%. ஓகே, இப்போ N2/N1 என்னன்னு கேட்டிருக்காங்க. D1 போட்டாச்சு, D2 போட்டாச்சு, திக்னஸ் போட்டாச்சு. 1 - இந்த மொத்த ஸ்லிப் எவ்வளவு 5 பை என்னது 100. இதை எல்லாத்தையும் சால்வ் பண்ணி இதையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, N2ஓட வேல்யூ கிடைக்கும். ஓகே, இந்த பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்லிப்பு திக்னஸ்ஸு. ஓகே, இந்த 3 ஃபார்முலா உண்டு. ஃபார்முலா நான் காமிச்சேன். ஃபஸ்ட்டு வெலாசிட்டி ரேஷியோ அப்படின்னா ω2/ω1, அதாவது இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க 2πN/60. ஓகே, அடுத்து V = πdN/60. இந்த 2 ரிலேஷனையும் வச்சு இதை எழுதியிருப்பாங்க. ω2/ω1 அப்படின்னா இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இது மட்டும் என்ன ப்ரொபோர்ஷனல் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஒமேகாவும் N-ம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், ஒமேகாவும் D-யும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், N-ம் D-யும் இன்வெர்ஸ்லி. அதாவது இங்கே 2 இருந்தால் இங்கே 2 இருக்கும், இங்கே 1 இருந்தால் அங்கே 1 இருக்கும். இதுதான். ஓகே, இது திக்னஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ N2 டயமீட்டர் கூட திக்னஸ்ஸு, இது கூட என்னது திக்னஸ்ஸு. ஓகே, இப்போ எஃபெக்ட் ஆன் ஸ்லிப்பு இதை போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா 5dN/60 அது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணி தான் இது ஃபார்முலா என்ன பண்ணியிருப்பாங்க எழுதியிருப்பாங்க. அடுத்து வெலாசிட்டி ரேஷியோ N2/N1 கன்சிடரிங் த ஸ்மால் வேல்யூ ஆஃப் ஸ்லிப்பு. டோட்டல் ஸ்லிப்பை கண்டுபிடிச்சி அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க மைனஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ திக்னஸை ஆட் பண்ணிக்கிறாங்கன்னா இங்கேயும் T, இங்கேயும் என்னது T, திருப்பி இந்த ஃபேக்டர் அப்படியே வந்துடும். ஓகே, அடுத்து க்ரீப்பு. ஓகே, கண்டினியூஸ் லோடு ஒரு இதில் ஆக்ட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா அங்கே ஒரு ஃபட்டிக் கிரியேட் ஆகி ஒரு தொய்வு ஏற்பட்டு கிளியை பார்க்கும், அதான் என்னது க்ரீப். இந்த கண்டினியூஸ் ரிலேஷன் மோஷன் பிட்வீன் த 2 ஸ்ட்ரெச்சிங் நடக்கும். ஓகே, அடுத்து N2/N1 D1/D2. அதுக்கு E அப்படிங்கிறது யங்ஸ் மாடுலஸ், ஏன்னா அது எலாஸ்டிக் மெம்பரைனுக்குள்ளே வந்துடுது, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஓகே, அதில் வந்துடுது. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும். ரைட்ஸ் இப்போ பெல்ட் இப்படி இது பண்ணி வச்சுருக்கோம், இது வந்து டைட்டாக இருக்கும். மேலே உள்ள சைடு, கீழே உள்ள சைடு இப்படி கொஞ்சம் லூஸாக இருக்கும். இது ஒரு புள்ளி, இது ஒரு புள்ளி, 2 புள்ளியும் பை மீன்ஸ் ஆஃப் என்ன பெல்ட்டு கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா σ2/என்னது σ1. இது என்ன, இது σ1 வந்து டைட் சைடு மேலே ஆக்ட் ஆகும், இது வந்து ஸ்லாக் சைடு. அது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதாக இருக்குது பாருங்கள். மாற்றி சொல்லிட்டேன். டைட் சைடு இந்த எப்படினாலும் இருக்கலாம், மேலேயும் டைட் இருந்து கீழேயும் ஸ்லாக் இருக்கலாம். ஓகே, அப்போ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரிஜிட்டாக இருக்குது. அப்போ அது என்னது டைட் சைடு, மேலே என்ன எப்படி இருக்குது ஸ்லாக் சைடு.
அதுக்கு ஆர்பிஎம் டிரைவர் புள்ளி டிவன் புள்ளி அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. இதில் மொத்தம் 2 விதமான கான்செப்ட் உண்டு. ஓகே, என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த ஓப்பன் பெல்ட். லென்த் ஆஃப் த ஓப்பன் பெல்ட் அப்படிங்கிறது இது. இந்த ஃபார்முலா மட்டும் முக்கியம். இது டயாமீட்டர் வச்சு எழுதிப்பாங்க, இது ரேடியஸ் வச்சு எழுதிப்பாங்க. அடுத்து லென்த் ஆஃப் த கிராஸ் பெல்ட். ஓகே, அந்த 2 ஃபார்முலா வச்சு இதில் என்ன பண்ணுவாங்க, சம்ஸ் நிறைய வந்து வரும். ஓகே, அப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க, ஓப்பன் பெல்ட் கேட்டிருக்காங்களா, அது லென்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறேன். என்ன கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ டயாமீட்டருக்குள்ள ஃபார்முலா நான் யூஸ் பண்ணணும். இது மில்லிமீட்டர்லேருந்து மீட்டராக மாற்றோம்னா பை 1000. இதே மில்லிமீட்டர்லேருந்து மீட்டராக மாற்றோம்னா பை 1000. அப்போ லென்த் ஆஃப் த ஓப்பன் பெல்ட்டில் வந்து என்ன பண்ணுறோம், வேல்யூஸை ப்ளேஸ் பண்ணுறேன் 31.68. அடுத்து லென்த் ஆஃப் த க்ளோஸ் பெல்ட், அதாவது 12 மீட்டர் கொண்ட இதில் ஒரு 2 புள்ளிஸை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதோட லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. இது ஓப்பன் பெல்ட்டு இப்படி இருந்தால், இதே இப்படி இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன் கிராஸ் பெல்ட், இப்படி மாற்றி கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா π/2 d1 plus d2 plus 2x d1 plus d2 the whole square. ஓகே, இப்போ வந்து 2 parallel shafts வந்து கொடுத்துருக்காங்க, கிராஸ் பெல்ட் கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, without the driving shaft it is decide to direction of the rotation of the find the how much length to be altered. இப்போ இந்த புள்ளி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கிராஸ் பெல்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லென்த் வந்து இப்படி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணக்கூடாது, அது என்ன சொல்கிறேன், ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ லென்த்தை நான் ஷார்டன் பண்ணணும்னு கேட்டிருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு லென்த்து கண்டுபிடிப்போம். ஓகே, 15 புள்ளி இது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இந்த ஓப்பன் பெல்ட்டுக்கான வேல்யூவை போட்டு என்ன பண்ணுறேன், கண்டுபிடிக்கிறேன் ஓப்பன் பெல்ட்டுக்கான வேல்யூ. அப்போ எவ்வளோ லென்த்து ஷார்டன் ஆகிருக்கு கிராஸ் பெல்ட்டுக்கும் இதுக்கும், அது கண்டுபிடிச்சது கிராஸ் பெல்ட் கொஷினில் கொடுத்துருந்தது 15.96. இதே ஃபார்முலா வச்சு நான் ஓப்பன் பெல்ட் கண்டுபிடிச்சது 15.886. அப்போ எவ்வளோ ஷார்டன் பண்ணியிருப்போம், 0.05 மீட்ரு. அப்போ அது மில்லிமீட்டராக மாற்றணும் அப்படின்னா இன்ட்டு 1000, 0.05 இன்ட்டு 1000 போட்டிங்கன்னா 50 mm. இது வந்து 5/100 அழிக்கலாம். இன்ட்டு 1000, 2 0 கேன்சல் ஆகி 50. அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் டிரான்ஸ்மிஷன் பெல்ட் பிஎஸ் ஈக்குவல் டு πdn/60. இப்போ வந்து டென்ஷன் இப்போ இப்படி இருக்குது அப்படின்னா இதில் 2 ரோப்பு, ஒரு ரோப்பு வந்து இதில் சுற்றி விட்டுருக்கு அப்படின்னா இது டென்ஷன் சைடு அதிகமாக இருக்கும், இது டென்ஷன் சைடு கம்மியாக இருக்கும். இது மேலே பிடிச்சி இழுக்க பார்க்கும், இது கீழே பிடிச்சி தள்ள பார்க்கும். ஓகே, இப்போ T1 மைனஸ் என்னது T2. அடுத்து ஒர்க் டன் பெர் செகண்ட் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஃபோர்ஸ் நமக்கு என்னென்னு தெரியும், T1 மைனஸ் T2 தெரியும், வெலாசிட்டி என்ன தெரியும். இதை கண்டுபிடிச்சோன்னா எனக்கு ஒர்க் டன் பெர் செகண்ட்னா என்னது பவர் ஈக்குவல் டு T1 மைனஸ் T2/V. அடுத்து டார்க் எக்ஸர்டட் ஆன் த டிரைவிங்னா நான் இது பண்ணுறது, நான் டிரைவிங்னா நான் கொடுக்குற ஃபோர்ஸ், இன்புட்டுன்னு வச்சுக்கணும். ட்ரிவன் அப்படின்னா என்னது, அவுட்புட்டில் கிடைக்கிறது. ஓகே, அப்போ எஃபிஷியன்சி ஈக்குவல் டு என்னது, அவுட்புட் பை இன்புட்டு. இதில் R1 அப்படிங்கிறது இன்புட்டு, இது R2ங்கிறது எனக்கு ட்ரிவன்னா அவுட்புட்டு. அதை நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம். இதில் வந்து என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆங்கிள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா பெல்ட்டுக்கு இடையில் ஒரு ஃப்ரிக்ஷன் இருந்து ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ரிலேஷனை யூஸ் பண்ணும். T1/T2 ஈக்குவல் டு e⁻μθ. இது வந்து இதை அங்கே கொண்டு போகிறேன். T2 கேட்டிருக்காங்க, T1 என்னது கொடுத்துருக்காங்க, டென்ஷன் ஆஃப் ஒன் சைடு கொடுத்துருக்காங்க. இப்போ T1 போட்டாச்சு, e⁻μθ போட்டாச்சு. இப்போ T2 எனக்கு கிடச்சிரும். பிஎஸ் ஈக்குவல் டு என்னது πdn/60, πdn/60 கிடச்சிச்சு. பவர் டிரான்ஸ்மிஷன் கேட்டாங்க, T1 மைனஸ் T2 என்னது V எனக்கு தெரியும், டென்ஷன் 1 டென்ஷன் 2 தெரியும், போட்டிங்கன்னா ஆன்சர். அடுத்து ஓப்பன் பெல்ட் டிரைவ் கவர்ஸ் மீட்டர், 2 டயாமீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ லென்த் ஆஃப் த பெல்ட் ரெக்வயர்டு ஃபஸ்ட்டு L கண்டுபிடிக்கணும். என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கணும். கேல்குலேட் லென்த் ஆஃப் த பெல்ட் L கேட்டிருக்காங்க, பவர் டிரான்ஸ்மிஷன் கேட்டிருக்காங்க, P கேட்டிருக்காங்க, டார்க் ஆன் ஈச் ஷாஃப்ட் டார்க் கேட்டிருக்காங்க. ஓகே, டார்க் ஆன் ஈச் ஷாஃப்ட் அப்படிங்கும்போது T டிரைவனும் கண்டுபிடிக்கணும், T ட்ரிவனும் கண்டுபிடிக்கணும். ஏன்னா டிரைவிங் அப்படிங்கிறது வந்து நான் கொடுக்குறது, ட்ரிவன் அப்படிங்கிறது இது இது வந்து இன்புட்டு, ட்ரிவன் அப்படிங்கிறது அவுட்புட்டு. ஃபஸ்ட்டு லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு R1 R2 தெரியும், 2x என்னது அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4 மீட்டர் அப்பேட். இது ஓப்பன் பெல்ட்டுனால படம் அப்படி வந்துடும். இதோட டயமீட்டர் லென்த்து தேவை. ஓகே, போட்டு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து டார்க் 1ஓட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1800 நியூட்டன் கொடுத்துருக்காங்க.
நான் வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் கண்டுபிடிக்கும். பவர் டிரான்ஸ்மிஷன் V is equal to pi dn by என்னது 60. பை போட்டாச்சு, டி போட்டாச்சு, n போட்டாச்சு, 60 போட்டாச்சு. அப்போ விலை V கிடச்சிச்சு. ஓகே, அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ வந்து ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் கேட்டு என்ன சொல்லியிருக்காங்க, 2 டென்ஷன் ரேஷியோவும் கேட்டிருக்காங்க. எனக்கு 2 டென்ஷன் தெரியுமா, எனக்கு வந்து ஒரே ஒரு டென்ஷன் மட்டும்தான் தெரியும். ஓகே, அப்போது ஆங்கிள் கொடுத்துட்டாங்கனால இந்த ரிலேஷனை ஃபஸ்ட் நான் எழுதிக்குவேன். இந்த ரிலேஷனில் எனக்கு T1 தெரியும், T2 தெரியாது, மியூ தெரியும், தீட்டா தெரியும். ஓகே, இதை வச்சு என்ன பண்ணிடலாம், நான் வந்து θ2 என்ன பண்ணிடலாம் கண்டுபிடிச்சிடலாமா. இதை சால்வ் பண்ணுங்கள், இதை இங்கே கீழே கொண்டு வந்துருங்க, இதை மேலே கொண்டு போயிருங்க. இப்போ θ2 என்ன கிடச்சோம். இப்போ ஆங்கிள் கேட்டிருக்காங்க, ஆங்கிள் ஃபார் ஓப்பன் பெல்ட் டிரைவ். ஓப்பன் பெல்ட் டிரைவுக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரெண்டுமே என்னது ஃபார்முலா. ஓகே, θ = 180 டிகிரி மைனஸ் 2 ஆல்ஃபா. ஆல்ஃபா தெரியாது, அப்போ ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா கண்டுபிடிக்கும் R1 மைனஸ் R2, டிஸ்டன்ஸ் எவ்வளவு அங்கே கண்டுபிடிச்சி ஆல்ஃபாவோட வேல்யூ கிடச்சோம். அடுத்து என்னது π/180, 180 மைனஸ் 2 ஆல்ஃபா π/180 ரேடியன். அதை போட்டு என்ன பண்ணியாச்சு, ரேடியனோட வெளியே கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கேட்டிருந்தாங்க, பவர் கேட்டிருந்தாங்களா, பவர் டிரான்ஸ்மிஷன் கேட்டிருந்தாங்க. அடுத்து டார்க் ரிக்வயர்ட் ஆன் ஈச் ஷாஃப்ட். பவரோட ஃபார்முலா எழுதியாச்சு. T1 எனக்கு தெரியும், T2 தெரியும் கண்டுபிடிச்சாச்சு, V தெரியும் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இது இப்படி கிடைக்குது. இதை வந்து என்ன பண்ணுறேன், கிலோவாட்டாக எழுத போகிறோம் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அடுத்து உள்ள டிஜிட்டை 3 டிஜிட் தள்ளி நவுட்டி வைங்க. by 1000 அப்படின்னா கிலோவாட் கிடச்சிடும். இப்போ டிரைவருக்குள்ளே டார்க்கு, ட்ரிவனுக்குள்ளே டார்க்கு. டிரைவருக்குள்ளே டார்க் எடுக்கும்போது ரேடியஸு டிரைவரில் உள்ளது எடுக்கணும், ட்ரிவனுக்குள்ளே எடுக்கும்போது ரேடியஸு ட்ரிவனில் எடுக்கணும். மித்தபடி T1 T2 ரெண்டுத்துக்கும் காமன் தான். ஏன்னா இதுவும் ரிலேட்டிவ் மோஷன் வித் ஈச் அதர். ஓகே, இதோட இது 1800, இதோட இது 739, இதோட இது 1800, இதோட இது 739. இது டயாமீட்டர் ரேடியஸ் மட்டும் நம்ம நீங்கள் மாற்றி எடுத்துக்கணும். ஓகே, இதுவும் இந்த சேம் சம் தான். ஓகே, என்ன கேட்டிருக்காங்க, லென்த் ஆஃப் த பெல்ட் கேட்டிருக்காங்க. நான் டக்குன்னு என்ன பண்ணுவேன், கிராஸ் பெல்ட்டாக ஓப்பன் பெல்ட்டாங்கிறது ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதுவேன். பவர் டிரான்ஸ்மிட்டர் ஃபார்முலா T1 மைனஸ் T2 இன்ட்டு என்னது V. ஓகே, அந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவேன், நான் ரிலேட் பண்ணி என்ன முடியுமா கண்டுபிடிச்சிடுவேன். இதில் வந்து டென்ஷன் தேவை, 2 டென்ஷன் தேவை. அப்படின்னாலே என்னது T1/T2 = என்னது e⁻μθ. அப்போ சம் ஆங்கிள் கொஷினில் கொடுத்துருப்பாங்கன்னு அர்த்தம். ஆங்கிள் கொடுக்கல, ஆனால் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் புள்ளி ஆங்கிள் கொடுக்கல அப்படின்னா நம்ம தீட்டா என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஓகே, டென்ஷன் 1 தெரியும், அதை வச்சு V கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு இது நம்ம ஃபார்முலா. ஓகே, இது என்ன பெல்ட்டு, கிராஸ் பெல்ட் அப்படின்னால அங்கே ப்ளஸ் வரும், அங்கேயும் என்ன வரும், ப்ளஸ் வரும். இப்போ இதை வச்சு என்ன பண்ணிடலாம், தீட்டா கண்டுபிடிச்சாச்சா. எனக்கு ஆல்ரெடி T1 தெரியும், அப்போ இந்த ரிலேஷனில் T2 எனக்கு தெரியாது, T1 தெரியும், மியூ தெரியும், தீட்டா இப்போ இதில் கண்டுபிடிச்சதெல்லாம் தெரியும். ஓகே, அதை வச்சு என்ன T2 கண்டுபிடிச்சி பவர் டிரான்ஸ்மிஷன் ஃபார்முலா தூக்கி போட்டு எனக்கு இப்படி கிடைக்கிறத by 1000 போட்டு அடித்து கொடுத்தீங்கன்னா கிலோவாட்டில் ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, அடுத்து இதுவும் அதே மாதிரி மாடல்ஸ் தான். V ஸ்பீடு வந்து π/dn/என்னது 60, அப்போ 25.33 வந்துடும். பவர் டிரான்ஸ்மிஷனில் இருந்து என்ன கேட்டிருக்காங்க, ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ இது கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து எதாக மாற்றணும், ரேடியனுக்கு மாற்றணும். ரேடியனுக்கு மாற்றுறது என்னது π/180. ஒரு டிகிரி டு ரேடியன் அப்படின்னா π/180 ரேடியன். ஓகே, அடுத்து ரேடியன் டு டிகிரி அப்படின்னா 180 என்னது π ரேடியன் டு டிகிரி. ஓகே, அதை எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து T1/T2 = e⁻μθ. மியூவோட வேல்யூ என்னது 0.0023 தெரியும், இதோட வேல்யூ தெரியும். ஓகே, இதில் இருந்து T1 = இது இன்ட்டு இதுன்னு தெரியும். இதை வந்து என்ன பண்ணுறேன், இந்த T1 = இது ஒன்று கிடச்சிருக்கு, இந்த ஒன்று கிடச்சிருக்கு. ஓகே, இதை வந்து இதில் தூக்கி போடுறேன். இப்போ T1 இடத்துல என்ன போடுறேன், 2.239 T2 மைனஸ் T2 = 298.415. இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம், T2 கண்டுபிடிச்சிடலாமா. இதில் தூக்கி போட்டால் எனக்கு என்ன கிடச்சிடும், T1 தெரிஞ்சிருமா, இந்த T2 கண்டுபிடிச்சதா. ஓகே, அடுத்து மேக்ஸிமம் டென்ஷன் வந்து 8 பீன்னு கொடுத்துருந்தாங்க, 8 Nm/mm/width. ஓகே, வித்துங்கிறத நம்ம பீன்னு எடுத்தாச்சு. பியோட வேல்யூ எனக்கு தேவை. இப்போ 539.15 என்னது 8.
அடுத்து இந்த சம்மை நீங்களே சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, டீட்டா வந்து என்ன பெல்ட்டு? ஓப்பன் பெல்ட்டுன்னு இந்த ஃபார்முலா என்ன வரும்? மைனஸ் வரும். ஓகே, ஃபார்முலா மைனஸ் வரும். ஓகே, இது வேல்யூ எல்லாம் கண்டுபிடிச்சா இது சேம் ப்ரொசீஜர் தான். மேக்ஸிமம் டென்ஷன் இந்த பெல்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மட்டும் என்ன பண்ணணும், அந்த புதுசாக ஒரு ஃபார்முலா இருக்குது. T = சிக்மா BT. ஓகே, சிக்மா B அப்படிங்கிறது பிரெத்து வித்து T அப்படிங்கிறது திக்னஸ். T அப்படிங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? திக்னஸ் கொடுத்துருக்காங்க. பிரெத் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 100 கொடுத்துருக்காங்க. இதை எதாக மாற்றுறேன்? மீட்டராக மாற்றுறேன். பை என்னது? 1000. 100/1000 போட்டிங்கன்னா 0.01 ஓகே, எனக்கு டென்ஷன் வந்து 29680 தெரியும். இது ரெண்டு டென்ஷனில் எது மேக்ஸிமம் இருக்கும் அந்த டென்ஷன் தான் எடுத்துக்கணும். ஏன்னா நான் கண்டுபிடிக்கிறது என்னது? மேக்ஸிமம் டென்ஷனுக்கு மேக்ஸிமம் எடுத்தாச்சு. சிக்மா தெரியாது, பிரெத் வந்து 0.1 தெரியும். திக்னஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 10 mm கொடுத்துருந்தாங்களா? அப்போ 10/1000 அப்போ 0.01. ஓகே, 0.01 இது அடிச்சு கொடுத்தா 1/100 0.01. ஓகே, கண்டுபிடிச்சி சிக்மாவோட வேல்யூ எடுத்துக்கணும். சிக்மாவோட வேல்யூ வந்து Nm/m², which is means ஸ்ட்ரெஸ்ஸு. ஓகே, அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க? 10⁶ மெகான்னு எழுதியிருக்காங்க. Nm/m²ோட யூனிட் என்னது? பாஸ்கல். அடுத்து ஸ்ட்ரெஸ்ஸஸ் இன் த பெல்ட் ஃபார் கிராஸ் பெல்ட்னு இந்த இடத்துல என்ன வரும்? ப்ளஸ் வரும். இந்த இடத்துல என்ன வரும்? ப்ளஸ் வரும். இது ரேடியஸு டயமீட்டராக மாற்றிருக்காங்க அப்படின்னா கீழே 2 வரப்போகுது. diameter/2 diameter/2 இங்கேயும் வரப்போகுது. இந்த 2 × x போட்டாச்சு. ரேடியஸ் வச்சு நம்ம பண்ணலாம். ஓகே, டீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. T1/T2 E = μT. மியூவோட வேல்யூ போட்டாச்சு. ஓகே, இந்த இதில் ஃபஸ்ட்டு நம்ம டயாமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். N2/N1 ரிலேஷனை வச்சு. ஏன்னா ஒரு டயாமீட்டர் தான் என்ன பண்ணியிருக்காங்க? கொடுத்துருக்காங்க. D2 மட்டும் தான் என்ன பண்ணியிருக்காங்க? கொடுத்துருக்காங்க. அது எப்படி D2 நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க? ஸ்மாலர் புள்ளின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க 440. லார்ஜர் புள்ளி வந்து அதோட டயாமீட்டர் எவ்வளோன்னு சொல்லி என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். ஸ்மாலர் புள்ளி 440 அப்படின்னா /100 போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் 4. ஓகே, சாரி /1000 மில்லிமீட்டராக பார்த்தோம்னா 0.44. இப்போ அங்கே கிடைக்கிது என்னது? 0.75 கூட தான் கிடைக்கும். இப்போ இதான் லார்ஜர் புள்ளி அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, அடுத்து மியூ போட்டாச்சு, டீட்டா போட்டாச்சு. இதுலேருந்து என்ன பண்ணிச்சிடலாம்? டென்ஷன் கண்டுபிடிச்சிடலாமா? இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணுங்க. டீயோட வேல்யூ. சால்விங் ஈக்குவேஷன்ஸ். இங்கே ஒரு ரிலேஷனில் ஒரு கிடச்சது பாருங்கள், சால்வ் பண்ணி. ஓகே, டென்ஷன் 1 டென்ஷன் 2 அதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம்? மேக்ஸிமம் டென்ஷன் கண்டுபிடிக்கணும். சிக்மா BT. ஓகே, சிக்மா BTனா சிக்மா பிரெத் என்னது? 0.1 தெரியும். திக்னஸ் என்னது தெரியும். ரெண்டு டென்ஷனில் எது அதிகமான டென்ஷன்னு பார்க்கணும், கண்டுபிடிக்கணும். இதில் ஒரு விஷயம் சென்ட்ரிஃபியூகல்னு கொடுத்துருந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன், எப்படி சால்வ் பண்ணணும்னு பாருங்கள். பெல்ட் கனெக்ட்ஸ் ஓப்பன் மீட்டர் பெல்ட் மாஸ் ஆஃப் மேக்ஸிமம் டென்ஷன் does not exist tension on it only over the driven power loss வந்து ஓகே மாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் டென்ஷனோட ஃபார்முலாவுக்கு நான் போவேன். ஏன்னா அந்த ஃபார்முலா பார்த்தாலே என்ன தெரியுது? TC = mv²ன்னு இருக்குது. அப்போ நான் V கண்டுபிடிச்சி அந்த எம்மோட வேல்யூ நான் என்ன பண்ணுவேன்? ப்ளேஸ் பண்ணுவேன். டென்ஷன் இந்த டைட் சைடு T1 = Tmax மைனஸ் அந்த TC. Tmaxோட வேல்யூ எனக்கு என்னன்னு தெரியும்? 1500ன்னு தெரியும். இன்ட்டு 1.5 × 1000 போட்டிங்க அப்படின்னா 1500 கிலோ தானே. 1000 போட்டிங்கன்னா அப்படின்னா TC இந்த இதில் கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா மாஸ் கொடுத்துருக்கா அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் டென்ஷனோட ஃபார்முலாவுக்கு நான் போவேன். வேல்யூ நான் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து ஓப்பன் பெல்ட்டோட ஆங்கிள் ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறேன். அதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கிறேன்? ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் டீட்டா கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சி நான் என்ன பண்ண போகிறேன்? ரேஷியோ பிட்வீன் த 2 டென்ஷன்ஸ் T1/T2 = மியூ எனக்கு தெரியும், டீட்டா தெரியும். இப்போ T2 எனக்கு தெரிஞ்சிடும். டார்க் ஆன் ஈச் ஷாஃப்ட். ஓகே,
லார்ஜர் சைடுக்கு என்னது, ஸ்மாலர் சைடுக்கு என்னது. லார்ஜர் சைடுக்கு இருக்கும்போது பெரிய டயமீட்டர் எடுக்க போகிறேன், பெரிய டயமீட்டர் 0.75 ரேடியஸ். அடுத்து ஸ்மாலர் சைடு எடுக்கும்போது சின்ன ரேடியஸ் எடுப்பேன். பவர் டிரான்ஸ்மிஷன் T1 மைனஸ் T2 × V. T1 எனக்கு இதுலேருந்து சால்வ் பண்ணி வச்சுருப்பேன், T2 என்ன பண்ணியிருப்பேன், சால்வ் பண்ணி வச்சுருப்பேன். இதாக இருக்குது T1, அது டார்க்கு. ஓகேயா, இது டென்ஷன். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இது பண்ணிக்கணும். டார்க்குங்க வரும்போது இப்படி போட்டுவாங்க, டார்க் இப்படி போட்டுருக்காங்க. ஓகே, T1 மைனஸ் T2 × V. ஓகே, ஒரு வேல்யூ கிடச்சி. பவர் லாஸ்ட் இன் ஃபிக்ஷன், எவ்வளோ லாஸ்ட் ஆகிருக்கு. அப்போ நான் இன்புட்டில் எவ்வளோ கொடுத்துருக்கேன், TL. அவுட்புட்டில் எவ்வளோ கிடச்சிருக்கு, TS. டென்ஷன் ஆன் ஸ்மாலர் புள்ளி, இட்ஸ் அ டார்க். பவர்னாலே என்னது, பவர் இஸ் ஈக்குவல் டு டார்க். ஓகே, அது டார்க்கு, டென்ஷன் கிடையாது. அடுத்து அதான் TS T1 கொடுத்துருவோம். டென்ஷன் 1 டென்ஷன் 2 நம்ம எடுத்துருக்கோம். அது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்னது, பவர் இது. அப்போ அவுட்புட் பை இன்புட் எஃபிஷியன்சி. அவுட்புட் எவ்வளவு, 10.86. இன்புட் எவ்வளவு, 11.260. இன்புட்டில் நான் கொடுக்குறது டிரைவிங், அவுட்புட்டில் எனக்கு கிடைக்கிறது ட்ரிவன். இது ரெண்டு முக்கியமான வார்த்தை. இப்போ 96.66% நான் இது கிடைக்கும். அடுத்து இந்த சம்மை நான் காமிக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே என்னது, சென்ட்ரிஃபியூகல் டென்ஷனு. கன்சிடர் இந்த சென்ட்ரிஃபியூகல் டென்ஷன். அப்போ டென்ஷனோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சி அதை என்ன பண்ணுறாங்க, எனக்கு T1 தெரியும், T2 எனக்கு தெரியும் அப்படின்னா நான் இந்த ஃபார்முலாக்கு தான் நான் போவேன். அதாவது ஸ்ட்ரென்த் ஆஃப் த பெல்ட் கேட்டுருக்காங்க. T = T1 + இந்த சென்ட்ரிஃபியூகல் டென்ஷன். ஓகே, அடுத்து ஓப்பன் பெல்ட் டிரைவில் வந்து V = 5/60 போட்டு பவர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டென்ஷன் ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் ஒன்று கிடச்சிரும். இது என்ன பெல்ட், ஓப்பன் பெல்ட் டிரைவ். ஓப்பன் பெல்ட் டிரைவில் எனக்கு ஆல்ஃபா என்னென்னு கண்டுபிடிப்பேன், டீட்டா என்னென்னு கண்டுபிடிப்பேன். இப்போ இதில் ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறேன், அடுத்து அதை வச்சு நம்ம டீட்டா கண்டுபிடிக்கிறேன். ரெண்டு வேல்யூவும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு டென்ஷனோட ரேஷியோ கண்டுபிடிச்சி ஒரு வேல்யூ வருது. ஆல்ரெடி நான் டென்ஷனோட டிஃப்ரென்ஸ் வேறு வச்சுருக்கேன். T1 மைனஸ் T2 = 10/61. T1 மைனஸ் T2 = 10/61. ஓகே, இப்போ எனக்கு T1ஓட வேல்யூ என்ன தெரியும், 2.478 T2ன்னு தெரியும். T2க்கு நான் T2வை நான் போட்டுக்கிறேன் 10/61. இதில் தான் நான் T2 கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா அந்த T2 இதில் நான் தூக்கி போட்டால் எனக்கு என்ன கிடச்சிரும், T1 கிடச்சிரும். ஓகே, மேக்ஸிமம் டென்ஷனுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம், σBT அப்படிங்கிறது. ஓகே, இது ரெண்டில் மேக்ஸிமம் என்ன இருக்குது, 1779. அப்போது Tக்கு இடத்துல என்ன போட போகிறேன், 1779. எவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க, ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸு 10 இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே, அப்போ B எனக்கு தெரியாது, திக்னஸ் கொடுக்கல, அப்போ திக்னஸ் நாட் கன்சிடர்டு. இதுலேருந்து என்ன பண்ணிடலாம், Bயை கண்டுபிடிச்சிடலாமா. அப்படி இனிஷியல் டென்ஷன் கேட்டிருக்காங்க, ரெண்டு டென்ஷனையும் ஆட் பண்ணி ஆவரேஜ் தான் இருக்கும் இனிஷியல் டென்ஷன். லென்த் ஆஃப் த பெல்ட் இருக்க வேண்டியது என்ன, ஓப்பன் பெல்ட்டு. ஓப்பன் பெல்ட்டுக்கு ஃபார்முலா லென்த் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்து V பெல்ட் சம்மு. சேம் கான்செப்ட் தான். இந்த இடத்துல மியூ டீட்டாக்கு பதிலாக இங்கே என்ன வருது, கொசிகன் பீட்டான்னு வரும். ஏன்னா Vங்கிற மாதிரி பெல்ட்டில் ஒரு ஆங்கிள் என்னாகும், ஒரு மேக் ஆகிருக்கும். ஓகே, அடுத்து மாஸ் வந்து கண்டுபிடிச்சி போடணும். ஏன்னா இதில் என்ன ஒரு வார்த்தை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கால்குலேட் த டென்சிட்டி கொடுத்துருக்காங்களா. அப்போ டென்சிட்டியும் மாஸையும் ரிலேட் பண்ணுற ஃபார்முலா என்னது, மாஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு லென்த் இன்ட்டு டென்சிட்டி. அதை வச்சு என்ன கண்டுபிடிச்சலாம், மாஸ் கண்டுபிடிச்சலாங்கிறது இன்டெரக்டாக ஒரு க்ளூ வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அதை வச்சு TC கண்டுபிடிச்சிடலாமா. எம் நான் இதில் கண்டுபிடிச்சிடும், ஏரியா எனக்கு என்னன்னு தெரியும். ஏரியா கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே (2.5 × cm²). சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும் அப்படின்னா 2.5 × 10⁻⁴ மீட்டர் ஸ்கொயராக மாறிடும். ஓகே, லென்த் என்னதுன்னு கொடுத்தாச்சு, டென்சிட்டி போட்டாச்சு. அப்போ எனக்கு மாஸ் கிடச்சிச்சு. மாஸை இதில் நான் தூக்கி போட்டு V² ஆல்ரெடி நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் πD/60. ஓகே, அடுத்து மேக்ஸிமம் டென்ஷன் Tmax = σ இன்ட்டு இது. இப்போ T1 T2 சிக்மாவோட வேல்யூ என்னது, 400 × 10⁴. ஏயோட வேல்யூ என்னது, ஏரியா. இது ரெண்டுத்தையும் போட்டால் எனக்கு Tmax கிடச்சோம். ஓகே, அடுத்து நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், Tmax = T1 + என்னது, சென்ட்ரிஃபியூகல் டென்ஷன். இதிலேருந்து எனக்கு T1 தேவை அப்படின்னா Tmax பை என்னது, Tmax எனக்கு இப்போ தான் கண்டுபிடிச்சேன். Tmax எவ்வளோ கண்டுபிடிச்சேன், 1000. TC எனக்கு எவ்வளோ தெரியும், 92.
55 எதாவது கிடச்சா T1 கிடச்சோம். எனக்கு T1க்கும் T2க்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. அந்த ரிலேஷனில் எனக்கு T2 தெரியாது. அப்போ T1 பை என்னது இந்த வேல்யூ, T1ஓட வேல்யூ இந்த இப்போ தான் கண்டுபிடிச்சேன் 907. இதோட பவர் டிரான்ஸ்மிஷன் பவர் டிரான்ஸ்மிஷனுக்கு வர்றது இந்த டென்ஷன் T1 மைனஸ் T2 எனக்கு V. அடுத்து ரோப் டிரைவில் ஒரு சம் பார்த்தோன்னா அந்த பெல்ட்டு ரோப் டிரைவ்ஸ் ஃபுல்லாகவே நான் முடிஞ்சிடும். ஓகே, பவர் டிரான்ஸ்மிஷன் பை த ரோப், டோட்டல் பவர் டிரான்ஸ்மிஷன் நம்பர் ஆஃப் ரோப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பெர் அப்படிங்கிறது கிடச்சோம், பெர் ரோப் மூலியமாக அப்படின்னு அர்த்தம். ஓகே, டயாமீட்டர் 40 கொடுத்துருக்காங்க. 40 பை சென்டிமீட்டர் டு மீட்டர் கன்வர்ஷன் இஸ் டிவைடட் பை 100, 0.4 மீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்பர் ஆஃப் ரோப்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20 கொடுத்துருக்காங்க. அந்த பீட்டாவோட ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஈச் க்ரூவ் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருவாங்க 45. ஓகே, அதை டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும். பீட்டாஸ் ஈக்குவல் டு 22.5. அடுத்து டீட்டா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 160 டிகிரி, ஸ்மாலர் ஆங்கிள் ஆஃப் த கர்வ். நோட்டேஷன் மட்டும் இப்போதைக்கு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதுனா இதுன்னு அப்படின்னு. டீட்டாலாக இருந்தது அப்படின்னா அதை ரேடியனாக மாற்றினா, இப்போ 5/180 என்ன பண்ணிடணும், பெருக்கிடணும், ரேடியனாக மாற்றி வச்சு. பவர் வந்து கிலோவாட்டில் இருக்கிறதுனால 10⁻3 மியோட வேல்யூ, எம்மோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே, டிசியோட வேல்யூ. ஓகே, இப்போ பவர் ரோப்புக்கு டோட்டல் டிரான்ஸ்மிஷன் பை இது. அடுத்து V = πdn பை 60. இது V பெல்ட்டு, ஈச் க்ரூவ் ஒரு ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ கன்சிடரிங் V பெல்ட்டுக்கு என்னது இந்த ஃபார்முலா டென்ஷன் ரேஷியோ மியூ டீட்டா கொசிகன் டீட்டா, மியூ டீட்டா கொசிகன் பீட்டா ஒரு வேல்யூ கிடச்சிருமா. T1 மைனஸ் T = இது இன்ட்டு இது. பவர் டிரான்ஸ்மிஷன் ஃபார்முலா என்னது, டென்ஷன் 1 மைனஸ் டென்ஷன் 2 இன்ட்டு V. அப்போ இதை டிவைட் பண்ணி பவருக்கு எனக்கு தெரியும், V எனக்கு தெரியும், இப்போ இதோட ரிலேஷன் தெரியும். இதையும் வச்சு என்ன கண்டுபிடிச்சிடலாம், T1ம் T2ம் கண்டுபிடிச்சிடலாமா. இந்த T1ஓட இடத்துல என்ன போட போகிறேன், 7.71 T2 மைனஸ் இந்த T2க்கு பதிலாக T2 10 17.4 போட்டு T1னா T2 கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ஈச் டென்ஷன் கேட்குங்க, T1 + T2 பை 2 ஆவரேஜ் அப்படின்னு ஃபஸ்ட்டு என்ன சொன்னோன்னா, இனிஷியல் டென்ஷன் கேட்டாங்க அப்படின்னா ஆவரேஜ் ஆஃப் த 2. அடுத்து சென்ட்ரிஃபியூகல் டென்ஷன் கேட்டிருக்காங்க. TC = mv², mv². எம்மோட வேல்யூ வந்து 0.053 c². அடுத்து மேக்ஸிமம் டென்ஷன்னா டென்ஷன் 1 ப்ளஸ் என்னது சென்ட்ரிஃபியூகல் டென்ஷன் 1 எனக்கு தெரியும். சென்ட்ரிஃபியூகல் டென்ஷனுக்கு இந்த அப்போ தான் கண்டுபிடிச்சேன். ஓகே, அது அடுத்து Tயோட வேல்யூ கொஷினில் கொடுத்துருந்தாங்க 12.2 × c². ஓகே, டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அப்போ இதுதான் என்னது மேக்ஸிமம் டென்ஷன் அப்படின்னு அர்த்தம். கொஷினில் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள், டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு. 12.2 c² என்ன. ஓகே, 12.2 c² என்ன, T1 போட்டாச்சு, TCக்கு போட்டாச்சு. இதுலேருந்து என்ன பண்ணிடலாம், சிஏ கண்டுபிடிச்சிடலாமா. சிஏ கண்டுபிடிச்சோன்னே என்னது πd, சர்க்கம்ஃபரன்ஸ் சர்க்கிள் மாதிரி தானே இருக்குது. அப்போ πd, அப்போ π டயாமீட்டர். அப்போ எனக்கு டயாமீட்டர் தான் தேவை. அப்போ என்னது C/π, C போட்டாச்சு, பையோட வேல்யூ போட்டாச்சு. ஓகே, இது மூலிமா பெல்ட்டை ரோப் அண்ட் டிரைவ்ஸோட கான்செப்ட் முடிஞ்சிச்சு.